கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த 2வது நாளில் கூட ஆண்டவர் நாம் சில காரியத்திற்காய் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். உடனே அநேகர் யோசிக்கலாம், துவக்கத்தில் ஜெபிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காகத்தான் இருக்கும், அல்லது சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இருக்கும் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதுவும் ஒரு விதத்தில் சரிதான். சில ஆசீர்வாதங்களை அல்ல, பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழிதான் இது. அப்படி என்ன ஜெபம்? இந்த ஜெபத்தை நாம் இதுவரை செய்யாமல் விட்டுவிட்டோமா என்பதை சிந்தித்து பார்க்க போகிறோம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? இந்த வருடத்தில் நாம் அறிவுள்ளவர்களாயும் உணர்வுள்ளவர்களாயும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இதற்காய் நாம் நிச்சயம் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் தொடர்ந்து சில அதிகாரங்களை இந்த ஏசாயாவில் வாசிப்பீர்கள் என்றால் திரும்ப திரும்ப இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள், உணர்வில்லாமல் இருக்கிறார்கள், இருதயத்தை கடினப்படுத்த விட்டு விட்டார்கள் என்று சில காரியங்கள் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கிறது. ஆம், எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த வருடத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஜெபம் இது. ஆண்டவரே, நான் எந்த சூழ்நிலையிலும் அறிவில்லாமல் இருந்து விடக்கூடாது, அறிவில்லாமல் செயல்பட்டு விடக்கூடாது என்று ஜெபியுங்கள். 2வது, எனக்கு நல்ல உணர்வுள்ள ஆவியை தாரும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் உணர்வில்லாமல் நான் இருந்து விடக்கூடாது என்பதில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். ஆம், எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவர் இந்த 2 காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அறிவுள்ளவர்களாய் உணர்வுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறாரே. இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் தவறி போவதற்கும் நமக்கான ஆசீர்வாதத்தை தவற விடுவதற்கும் காரணம் என்ன தெரியுமா? அறிவில்லாமல் இருப்பதும் உணர்வில்லாமல் இருப்பதும் தான். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சில நேரத்தில் ஆண்டவர் சில காரியத்தை உணர்த்துவார். இதை செய், இதை செய்யாதே, இதை இப்பொழுது செய்யாதே, சில நாட்கள் காத்திரு, பொறுமையாயிரு, அல்லது இப்பொழுது செயல்படு என்று சொல்லும் போது நாம் எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் இருந்து விடுகிறோமே. அநேக நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய தவறுகளை நமக்கு வெளிப்படுத்தும் போது உணர்வில்லாமல் அப்படியே நாம் விட்டு விடுகிறோமே. இதனால் எத்தனை ஆசீர்வாதத்தை தவற விட்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வருடத்தில் நீங்கள் எந்த ஆசீர்வாதத்தையும் தவற விட்டு விடக்கூடாது. ஆகவே தான் ஆண்டவர் விரும்பி சொல்லுகிறார், என் ஜனமே நீ ஜெபி, இந்த 2 காரியத்திற்காக ஜெபி. நல்ல அறிவிற்காகவும் உணர்விற்காகவும் நீ ஜெபிப்பாயானால் நான் உனக்கு அறிவையும் உணர்வையும் தருவேன், அதில் விழாமல் மேற்கொள்ளுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளில் இந்த 2 காரியத்திற்காக ஜெபியுங்கள். ஆகவே இந்த 2வது நாளில் இந்த 2 காரியத்திற்காக ஜெபியுங்கள். ஏனென்றால் இந்த வருடத்தில் நீங்கள் எந்த ஆசீர்வாதத்தையும் தவற விட்டுவிடக்கூடாது. நீங்கள் இந்த ஜெபத்தை செய்வீர்கள் என்றால் நிச்சயம் தவற விட மாட்டீர்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.